வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியை அள்ளித்தரும் 27 நட்சத்திரங்களுக்கு தன குறியீடு எது, அதனுடைய குணங்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குறியீடு, அதனுடைய குணங்கள். தோற்றம் பார்த்தனா மானின் தலை வரும். அதிதெய்வம் பார்த்தனா சந்திரசேகரர், சந்திரனின் தலையில் சூடிய சிவன். உணவு பலன் பார்த்தோன்னா தேங்காய் வரும். மிருகம்னு பார்த்தோன்னா பெண் நாகம் வரும். விருச்சம்னு பார்த்தோன்னா கருங்காலி மரம் வரும். பறவைன்னு பார்த்தோன்னா கோழி வரும். மலர்னு பார்த்தோன்னா ஜாதி மல்லி வரும். இந்த மாதிரி மானோட உருவத்தை நம்ம படமாவோ இல்லை அது மொபைல் ஃபோன்லேயோ நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது சிறந்ததாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரம் நமக்கு நன்மை செய்யும். ஸோ அதனால் நீங்கள் மானின் தலையை ஃபோட்டோ ஒரு இமேஜ் காப்பியாகவோ ஒரு மொபைலில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைலில் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைனா ஆலன் சொல்லி ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்ததாகவும் இருக்கும். அதே போல் தேங்காயை முடிஞ்சால் சாமிக்கு அப்பப்போ விநாயகருக்கு போய் உடச்சிட்டு வந்தீங்கன்னா அது நன்மையாக தரும். அதே போல் கோழிக்கு முடிஞ்சால் உணவு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உணவை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது இன்னும் மிக சிறப்பாகவும் இருக்கும். சரிங்களா? கோழியை வாங்கி வளர்க்கலாம், அல்லது அதுக்கு எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உணவு எங்கேயாச்சும் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்லது. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்தா அது நல்லது. அதே போல் இப்போ நீங்கள் தேங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் போய் நீங்கள் அப்பப்போ விநாயகருக்கு உடைச்சிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிக நன்மையாகவும் தரும். கருங்காலி மரம் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் கருங்காலி மரம்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சால் அந்த மாலையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லோரும் இப்போ கருங்காலி மாலையாக போட்டுட்டு வருவாங்க. அது நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது பயன்படாது. பட் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது நல்லதாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை குணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் போல்ட்னஸாக இருப்பாங்க. அதே போல் தேசப்பற்று இருக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே. அதே போல் ரொம்ப மன உறுதியோடு இருப்பாங்க எப்பொழுதுமே. எதுலேயுமே நம்பிக்கையாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும்னு அந்த எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாகவும் இருப்பாங்க. எப்பொழுதுமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் பரபரப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் தாய் தந்தையிடம் அளவற்ற பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் கற்பனை உலகத்தில் எப்பொழுதுமே மூழ்கி இருக்கவங்களாக இருப்பாங்க. கனவுலே மிதப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது இவங்களுக்கு இருக்கும் அதிகமாகவே. மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா அதோட அதிபதி செவ்வாய் வரும். ஒரு சேலஞ்சிங் பர்சனாக தான் இருப்பாங்க ரொம்ப. அதே போல் எப்படின்னா துணிச்சல் ரொம்ப இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கைலாம் ரொம்ப இருக்கும். அதே போல் நினச்சதை எப்படியாச்சும் முடிக்கணும்னு உடையவங்களாக இருப்பாங்க. போராட்ட குணம்னு சொல்லுவாங்களா, அது அதிகமாக இருக்கும். எதையுமே போராடி ஜெயிக்கணும்னு அந்த ஒரு எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் எதிரிகளை எப்படியாச்சும் நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு அந்த ஒரு வீழ்த்தக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அதே போல் எந்த துறையில் இருந்தாலுமே அதில் அதிக சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இப்போ ஒரு துறையில் இருக்காங்கன்னா அதில் நிறைய ப்ரொமோஷனு அப்புறம் இன்சென்டிவ் இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எப்படின்னா இவங்க வேலை செஞ்ச வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இவங்களில் ஒரு சில பேர் எப்படின்னா ஒரு லாயராகவோ இல்லைன்னா ஒரு பொலிட்டிஷியன் பர்சனாக தான் இருப்பாங்க. அதுலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் கூட பிறந்தவங்க மேலே அதிகமாக பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் கேட்டதை ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்கன்னா அதை எப்படியாச்சும் செஞ்சு தரணும்னு அந்த ஒரு எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா அந்த காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே நிறையா சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா அவார்டு வாங்கக்கூடிய ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உடையவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் ஒரு எதிரியாக இருந்தால் கூட மன்னிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அதே போல் தன்னோட சொந்த முயற்சியால் நம்ம முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பணத்தை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார். அதே போல் என்னென்னா ஒரு சாஃப்ட் நேச்சர் உடைய ஒரு பர்சனாக தான் இருப்பார். எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம உண்மையை பேசலான்னு அந்த மாதிரி எண்ணம் உடையவராக தான் இருப்பார். பல துறையில் எப்படின்னா நிறைய தொடர்புகள் நிறையா இருக்கும் இவருக்கு. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் தான் இவர்.
அதே போல் வந்துட்டு ஓவியம் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டிராயிங் இருக்கட்டும், கவிதை இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு நிறையா ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு உணவு விஷயத்துலையும் எப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைப்பார் ஃபுட்டெல்லாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பார். அதே போல் இவங்களுக்கு எப்படின்னா மனசில் என்ன தோணுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் தான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அதே போல் வந்து தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஆன்மீக விஷயத்துலையும் தன்னை வந்துட்டு அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா, இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நம்ம ஒரு சைலண்ட்டாக நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு வசீகரமான தோற்றம் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு. அதே போல் வந்துட்டு ஒரு புகழ்மிக்க ஒரு எழுத்தாளராக கூட இருப்பாங்க, நல்ல ரைட்டராக கூட இருப்பாங்க இவங்க. அதே போல் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த இது போதும், இதை வச்சு வாழ பழகிக்கலான்னு அந்த எண்ணம் உடையவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக இவங்க. அதே போல் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வாழலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஆன்மீகத்தில் வந்துட்டு ஜாஸ்தி ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. அதே போல் வந்து மனைவி பிள்ளைங்க மேலேயும் வந்துட்டு அதிகமாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க சந்தோஷத்துக்காண்டி நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கணும், அவங்க விருப்பப்படுறதை வாங்கி கொடுக்கணுன்னு அந்த ஒரு எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு கொஞ்சம் வந்து சோஷியல் சர்வீஸும் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தாத்தா பாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு அன்பு ஆதரவும் நிறையா கிடைக்கும். அதே போல் வந்துட்டு அப்பா அம்மாவோட அதிகமாக வந்துட்டு தாத்தா பாட்டி மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். மிருகசீரிடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்துட்டு தவறு யார் செஞ்சாலும் வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. உண்மைக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே போல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற டைமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இவங்க என்னன்னா சிறு வயசுலேயே வந்துட்டு நிறையா ஏமாற்றங்களை வந்துட்டு நிறையா சந்திச்சுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்க வந்துட்டு ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு மனைவி மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் வந்துட்டு அதிகம் பிரியம் உடையவங்களாக இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடான ஒரு பொறுப்பான அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். நல்லபடியாக நல்லா வளர்க்கணும் பிள்ளைங்களை அப்படின்னு அந்த எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு எதிரிகளாக இருந்தாலும் மடக்கி கேட்டாலும் அவங்கள்ட்ட எப்படியாச்சும் சாமர்த்தியமாக பதில் சொல்லி வந்துடுவாங்க. அந்த மாதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு மூட நம்பிக்கையெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உயர்ந்த பொறுப்பில் இருந்தால் கூட இவங்க எப்படின்னா தவறான பாதையில் செல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. கெட்ட விஷயத்துக்கு எப்பொழுதுமே துணை போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நேர்மையான பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தன குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் தான் தனக்குறியீடாக வரும். அதே போல் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்துட்டு நம்ம அந்த ரத்தின கல் இருக்குது தெரியுங்களா, அதுதான் வந்து குறியீடாக வரும். சரிங்களா. அதே போல் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்துட்டு நம்ம வணங்க வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் கமலை விநாயகர் கோயில் ஆகும். சரிங்களா. இந்த கோயிலை போய் வணங்கிட்டே இருந்தோன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம போய் வணங்கிட்டு வந்தோன்னா நமக்கு பணங்காசு வந்துட்டு நிறையா சேரக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரிங்களா. ஏன்னா இது உங்கள் மிருகசீரிடமில் பிறந்தவங்களோட தன குறியீடு தான் இந்த சுவாதி நட்சத்திரம். சரிங்களா. இதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கும் சார்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே போல் வந்துட்டு இப்போ ஒரு எல்ஐசி பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, ரியல் எஸ்டேட்டில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு கோல்டு ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். அதே போல் வந்து குழந்தைங்க வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட இந்த நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு பலனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே போல் வந்துட்டு நான் இந்த மாதிரி வீடியோ பதிவு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பதிவாக நான் போட்டுட்டு வரேன். அது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கே. பாலாஜி.